பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். ஒரு அம்மாவுக்கு 3 பசங்களாம். அந்த அம்மா சொல்லிட்டு அழுவுது. சின்னதாக ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்களாம்மா. இந்த பெரிய பசங்க 2 என்ன பண்ணுச்சான், அம்மா சொந்தமா தொழில் பண்ணுறேன், காசு வீட்டு அடமானம் வச்சு காசு கொடும்மா அப்படின்னு இருக்குது. இந்த அம்மாவும் அடமானம் வச்சு காசு கொடுத்துட்டாங்க. தொழில் செஞ்சவங்க வியாபாரத்தில் நட்டமாகி தூர போயிட்டாங்க. கடனை உடனே எதுவும் கட்ட முடியல. இந்த சின்ன பையன் என்ன பண்ணிருச்சு, அது கடனில் மாட்டிக்கிச்சு. வீட்டை விற்று கட்டிடலாம்டான்னு அவங்க அம்மா சொல்லுது. நீ வீட்டெல்லாம் விற்காதம்மா, நான் சம்பாரித்து கடன் கட்டிக்கிறேன்னா அந்த பையன் வாடகை வீட்டிலேருந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போய் அந்த கடனையெல்லாம் கட்டிடுச்சு. கட்டினதுக்கப்புறம் அந்த 2 பசங்களும் வந்திருக்கிறாங்க. வந்ததையுமே அவங்க அம்மா துரத்துச்சாம்மா. துரத்துனதையுமே இந்த சின்ன பையன் அவங்கள கூப்பிட்டு வீட்டில் உட்கார சொல்லி அவங்க அம்மாவில் சாப்பாடு செஞ்சு போட சொல்லி அவங்க அம்மா சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டுச்சான். அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்களாம்மா. சாப்பிட்டு சரி நீங்கள் போயிட்டு வாங்கடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிச்சாம்மா. அவங்க எதுக்காலேயே அந்த சின்ன பையன் என்னன்னு சொல்லியிருக்கிறான், அம்மா நீ அவங்க வீட்டுக்கு வந்தால் துரத்தாதம்மா, அவங்களுக்கு நீ சாப்பாடு போட்டு போயிட்டு வான்னு சொல்லு, வாயால் அவங்களுக்கு சாப்பம் போட்டுறாதம்மா அப்படின்னு அந்த பையன் சொல்லிச்சான்.